உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. சென்னையில் மரண பீதியில் இருக்கிறார்கள் ரவுடிகள். காரணம் என்ன? புதிய கமிஷனராக திரு அருண் அவர்கள் பொறுப்பேற்று 3வது மாதத்தில் 3 என்கவுண்டர்கள் நடந்துவிட்டன. பிரபல ரவுடிகளின் கதையை முடித்து வருகிறார் போலீஸ் கமிஷனர் அருண். சரி, எம்மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் ரவுடிகளுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுகிறது என்றால், முதலில் ஆரம்பம் மாவுக்கட்டு தான். அது ஆரம்ப கட்டு ரவுடிகளுக்கு B-C என்று பிரிப்பார்கள். எப்பொழுதுமே ரவுடிகளை A+A B-C என பிரிப்பார்கள். A+ ரவுடிங்கள்லாம் கமிஷனரே டைரெக்டாக பார்ப்பார். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எங்கே இருக்காங்க, எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க, தலைமறைவாக ஜெயிலில் இருக்காங்களா, இவங்களுடைய கூட்டாளி என்ன பண்ணுறாங்கங்கிற ஃபைல் கமிஷனர் டேபிளில் இருக்கும். A+ கேட்டகரி ரவுடிகள். A கேட்டகரி ரவுடிகள் அடுத்த கட்டமாக இணை ஆணையர்கள் பார்ப்பார்கள். அதே போல் B கேட்டகரி ரவுடிகளை துணை ஆணையர்கள் பார்ப்பார்கள். C கேட்டகரி ரவுடிகளை உதவி ஆணையர்கள் பார்ப்பார்கள். இப்படியாக ரவுடிகளை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். போலீஸ் கமிஷனர் பார்வையிலேயே ஒரு ரவுடி இருக்கிறான் என்றால் அது A+ கேட்டகரியில் வந்து விடுவது வழக்கம். முதல்ல ஆரம்ப கட்ட ரவுடிகளுக்கு மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட். வழக்கமாக போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது தப்பிச்சு பாத்ரூமில் போனாங்க, மேலே ஏறினாங்க, செவிரகிரி குதிச்சாங்க, வழிக்கு விழுந்துட்டாங்க, இல்லை பாத்ரூம்லேயே வழிக்கு விழுந்துட்டாங்க, கை கால் உடஞ்சி போச்சு, இப்படி சொல்வது வழக்கம். அடுத்த கட்டமாக காலில் துப்பாக்கி சூடு. இது யாருக்கு அப்படின்னா A கேட்டகரி ரவுடிகளுக்கு. A+ கேட்டகரி ரவுடிகளுக்கு என்கவுண்டர் என்று தற்பொழுது சென்னை பரபரப்பாக இருக்கிறது. சரி, சீசிங் ராஜா என்ற ரவுடியை போலீசார் இன்று காலை என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இவர் மீது எத்தனை வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6 கொலை வழக்குகள் உள்பட மொத்தம் 39 வழக்குகள், 10 வாரண்ட்டுகள் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. தேடப்பட்டு வரும் தலைமறைவு குற்றவாளி என பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் சொல்கிறாங்க. சமீபத்தில் என்ன வழக்கில் இவரை தேடி போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேளச்சேரியில் துப்பாக்கி வைத்து பணம் பறிப்பு என்ற வழக்கில் இவரை தேடுதல் வேட்டையில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. வேற ஒரு போலீஸ் டீம் ஆந்திரா போகிறாங்க. அந்த போலீஸ் டீம் கிட்ட வேளச்சேரி போலீஸ் சொல்கிறாங்க, இன்னார நாங்கள் தேடுறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க, ஆந்திராவில் இருக்க மாதிரி தான் எங்களுக்கு தகவல் அப்படின்னு. அந்த போலீஸ் டீம் பார்த்து ஆமாம் ஆந்திராவில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி உடனே கைது பண்ணி வேளச்சேரி போலீஸ் கிட்ட ஒப்படைத்து விடுகிறார்கள். வேளச்சேரி போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆயுதங்கள்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? அந்த ஏற்கனவே வேளச்சேரியில் துப்பாக்கி காட்டி பணம் பறித்த வழக்கில் அந்த துப்பாக்கி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த ரவுடி அந்த துப்பாக்கியானது நீலாங்கரை பகுதியில் இருக்கிறது, அங்கே அக்கரை என்று ஒரு பகுதி இருக்கிறது, ECR OMRக்கு நடுவில் அந்த பகுதி இருக்கிறது என போலீஸை அழைத்து சென்றதாக போலீஸார் தெரிவிக்கிறார்கள். போலீஸ் எத்தனை பேர்? 5 பேர். இதில் 2 இன்ஸ்பெக்டர்ஸ் போகிறாங்க, ரவுடியை அழைத்து கொண்டு போகிறாங்க. போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இணை ஆணையர் திரு சிபி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார் என்றால், அதாவது முதல்ல 2 இடத்துல அந்த ரவுடி துப்பாக்கி எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் காண்பித்தார். ஆனால் துப்பாக்கி இல்லை, போலீஸாரை ஏமாற்றுகிறார். உண்மையான துப்பாக்கி வைத்திருந்த இடத்தில் 3வது இடத்துல போய் எடுத்த துப்பாக்கி உண்மையிலே எடுத்து விட்டார். பிஸ்டல் எடுத்து 2 ரவுண்டுகள் சுட்டார். 2 ரவுண்டுகள் சுட்ட பிறகு அது கார் கண்ணாடியில் பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் பயன்படுத்திய துப்பாக்கி இது. பிறகு கார் கண்ணாடி, இது போலீஸுடைய வாகனம். போலீஸுடைய வாகனத்தில் கண்ணாடி எப்படி உடைஞ்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி 2 ரவுண்டு சுட்டார். ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படியோ தப்பிச்சிட்டார். இன்னொரு இன்ஸ்பெக்டர் தன்னுடைய துப்பாக்கி எடுத்து அவரை 2 ரவுண்டு சுட்டார், உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் சார் காலு கீழே முட்டி கீழே சுட வேண்டியதானே, எதனால் நீங்கள் அப்படி சுட்டீங்க, சாகும் அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அது இருள் சூழ்ந்த பகுதி, குற்றவாளி 2 ரவுண்டு சுட்டு கொண்டு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும், அதனால் எங்கள் துப்பாக்கி எடுத்து இன்ஸ்பெக்டர் சுட்டார், 2 தோட்டாக்கள் பாய்ந்தன, அவர் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றோம், ஆனால் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸார் 2 ரவுண்டு சுட்ட பிறகு அந்த ரவுடியின் உடம்பில் தோட்டா பாய்ந்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று வீடியோ வெளியிட்டார் சீசிங் ராஜாவின் மனைவி. எப்போ சீசிங் ராஜாவை போலீஸ் கைது செய்த பிறகு அவருடைய மனைவி கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு, என்னுடைய கணவரை போலீஸ் பிடித்து சென்று விட்டார்கள், என்கவுண்டர் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்கவுண்டர் நடந்து போச்சு. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை, அதாவது அவங்க சாதாரணமாகவே நாங்கள் எந்த மிகப்பெரிய ரவுடியை பிடித்தாலும் இது ஒரு ட்ரெண்டாக போச்சு, அவங்க குடும்பத்தை வச்சு இவரை என்கவுண்டர் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் ஒரு சில சம்பவங்கள் இப்படி நடக்குது, நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் இருக்கும் காட்சிகளை பார்த்து விடுவோம்.
கைது செய்யப்பட்ட பிறகு சிசிங் ராஜாவின் மனைவி பேசியது என்ன, அவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் பேசியது என்ன என்பதை பார்த்து விடுவோம். எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷமா ஆகுது. 2 வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. நானும் என் குழந்தை பிறந்து 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ போலீஸ் என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவர் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு என் குழந்தைக்காக ப்ளீஸ். அந்த மாதிரி இருக்காங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார் போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலியை விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து இப்போ பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவ ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. ஐபிஎஸ் அதிகாரிகள்ல நட்சத்திர அந்தஸ்தில் உள்ளவர்கள் மிகச்சிலரே. முதல்ல வால்டர் ஐசாக் தேவாரம் அவர்கள் நக்சலைட்டுக்கு எதிராக நிறைய என்கவுண்டர் பண்ணதால் அவருக்கு அந்த நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது. ரஃப் அண்ட் டஃப் போலீஸ் அதிகாரி என்று பேசப்பட்டார். அவருக்கு பிறகு அவரிடம் பாடம் கற்ற திரு விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள், அவரும் சென்னை கமிஷனராக இருக்கும்பொழுது 9 என்கவுண்டர்கள், எல்லாம் டபுள் என்கவுண்டர்கள். 16 ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சென்னையிலிருந்து ரவுடிகள் பர்மாவை நோக்கி ஓடிய காலம் அது 2001 2003 வரைக்கும். அதற்கு பிறகு திரு சைலேந்திர பாபு அவர்கள் கோயம்புத்தூர் என்கவுண்டர் நமக்கு நினைவிருக்கும். அவரும் நட்சத்திர அந்தஸ்தில் இருப்பவர், தமிழக டிஜிபியாக இருந்தார். அவருக்கு பிறகு திரு அருண் அவர்கள் 3 மாதத்தில் 3 ரவுடிகளை என்கவுண்டர் செய்தது மூலமாக அந்த நட்சத்திர அந்தஸ்தை, ஒரு ஹீரோ அந்தஸ்தை நெருங்கி கொண்டிருக்கிறார். கமிஷனராக பொறுப்பேற்கும் பொழுது என்ன சொன்னார் என்பதை பார்த்து விடுவோம். சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து குற்றங்களை தடுக்கணும். நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும். ரவுடிகளை ஒடுக்கணும். ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்குவோம். ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்குவோம். ரவுடிகளுக்கு அவர்களுடைய மொழியிலேயே பாடம் எடுப்பேன் என்று பதவி ஏற்கும் பொழுது சொன்னார். நிஜமாக தான் சொல்கிறாரா? இவர் எப்படி பணி செய்ய போறார் என மும்முரமாக இவரை சென்னை வாசிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சொல்லியது போலவே தற்பொழுது வரை நடந்து வருகிறார். 3 மாதத்தில் 3 என்கவுண்டர் என்று. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.